தங்கத்தாமரை மலரே அத்தியாயம் 5. விழா நடந்து கொண்டிருந்த அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு கொஞ்சம் தள்ளியே ஆட்டோவை நிறுத்தி இறங்கிக் கொண்டார்கள் புவனாவும் முகிலினியும். கார் பார்க்கிங் முழுவதும் உயர் ரக இறக்குமதி கார்கள் நிறைந்து நின்ற அந்த ஹோட்டலின் முன் ஒரு சேர் ஆட்டோவிலிருந்து போய் இறங்குவது கமலினிக்கு சரியாக படவில்லை. அதற்கு ஸ்டெயில் போல் நடந்தே போய்விடலாம் என்பது அவளது எண்ணமாக இருக்க புவனாவும் மகளை ஒப்பினாள். வெள்ளியில் செய்யப்பட்ட மிகச்சிறிய காமாட்சி விளக்கு ஒன்று அவர்கள் பரிசு பொருளாக கைகளில் வண்ண காகிதத்திற்குள் இருந்தது. மெல்லிய தயக்கத்துடன் தான் அந்த ஹோட்டலின் பார்ட்டி ஹாலுக்குள் நுழைந்தனர். வாங்க வாங்க அண்ணி, கமலினி, நல்லா இருக்கீங்களா? அண்ணனையும் வெற்றியையும் எங்கே? ஆர்ப்பாட்டமாக சௌந்தரி அவர்களை வரவேற்க இவர்களது தயக்கம் மறைந்தது. வெற்றிக்கும் அவருக்கும் வேலை இருக்கிறது சௌந்தரி. சரி சரி, நீங்களாவது வந்தீர்களே. சமீபமாக நம்ம குடும்ப சிலவற்றிற்கு நீங்கள் வரவில்லை. எங்களையெல்லாம் மறந்துட்டீங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டீங்க. கமலி, நீ போய் ஸ்டேஜில் சுப்ரியா கிட்ட நில்லு. நீங்கள் இங்கே வாங்க நீ. கமலியை மணப்பெண் அருகே நிற்க சொல்லிவிட்டு புவனாவை அழைத்து கொண்டு மற்ற உறவின பெண்களிடையே போனாள் சௌந்தரி. ஒருவர் அந்தஸ்தில் விழுந்துவிட்டால் அவரை திறமையற்றவர் என்று குத்தி காட்டி மேலும் மேலும் கீழிறக்க நினைக்கும் சொந்தங்களிடையே சௌந்தரி வித்தியாசமானவள். பணத்தை விட மனிதர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவள். அவளுக்காகவே இந்த விழாவிற்கு வர சம்மதித்தாள் புவனா. கொஞ்சம் கூச்சத்தோடு தான் கமலினி மேடை ஏறி மணப்பெண்ணின் அருகே போனாள். ஆனால் அங்கே நின்றிருந்த அவள் வயதை ஒத்த சொந்தக்கார நட்பு குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் அவளை அகலவிரித்த கரங்களோடு அழைத்து தங்களோடு இணைத்து கொள்ளவும் அவளது தயக்கங்கள் மறைந்து இளவயதிற்கே உரிய துள்ளலும் உற்சாகமும் அவளோடு சேர்ந்து கொண்டது. வெகு நாட்கள் கழித்து மனம் விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள் அவள். மிகவும் அழகாக இருக்கிறாய் கமலினி. எப்படித்தான் இதுபோல் செலக்டிவாக ட்ரெஸ்ஸஸ் வாங்குகிறாயோ தெரியவில்லை. பேசியவளின் கண்களில் பொறாமை நாக்குகள். கமலினி குனிந்து தன் உடையை பார்த்து கொண்டாள். வெளிர்பச்சை நிறத்தில் பெரிய பட்டை வெந்தய நிற பார்டர் ஓடிய வசுந்தரா பட்டுப்புடவை. வெந்தய பார்டரில் வெளிர்பச்சையில் பெரிது பெரிதாய் மாங்காய் டிசைன்கள். இதன் சட்டையை வெந்தய நிறத்தில் பழங்கால டிசைன் போல் பப்கை வைத்து தைத்து அணிந்திருந்தாள். இது போன வருடம் அவளது பிறந்த நாளுக்காக எடுத்த சேலை. அப்போது வேலாயுதம் அவரது வாட்ச்மேன் உத்தியோகத்தில் கிடைத்த பொங்கல் போனஸை மகளின் பிறந்த நாளுக்காக சேர்த்து வைத்திருந்தார். பிறந்த நாளுக்கு புது உடை வேண்டாமென சொன்ன மகளை சமாதானம் செய்து கடைக்கு அழைத்து போய் இந்த பட்டுச்சேலையை எடுத்து தந்திருந்தனர் அவள் பெற்றோர். அதிக செலவு இல்லாமலும் அதே நேரம் ராயல் லுக் தரும்படியுமான இந்த சேலையை வெகுநேர தேடலுக்கு பின் தேர்ந்தெடுத்து அதன் பிளவுஸை அழகாகவும் தைத்து அன்று ஒரு நாள் கோவிலுக்கு போன சில மணி நேரம் மட்டுமே அணிந்திருந்தாள் கமலினி. அதன் பிறகு இன்றுதான் அணிந்திருக்கிறாள். சேலை அதன் புதுத்தன்மையை இழக்காமல் இன்னமும் அதே மெருகுடன் மின்னிக் கொண்டிருந்தது. அதனை உடலோடு பதிவித்து அழகாக கமலினி காட்டியிருந்த விதம் வேறு. இன்னமும் நேர்த்தியாக காட்டியது அவளையும் அந்த புடவையையும். இவையெல்லாம் டிசைனர் ஜுவல்லர்ஸ் தானே? புடவை ஆராய்ந்த பெண் அடுத்து நகைக்கு வந்திருந்தாள். இப்போதைய கமலினியின் குடும்பத்தின் நிலை கிட்டத்தட்ட அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் அதனை அனைவரும் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் இயல்பாக பழக கமலினியின் அழகாக தோற்றத்தில் பொறாமையில் இருந்த அந்த பெண் மட்டும் எப்படியாவது அவர்களது கீழிறங்கிவிட்ட அந்தஸ்தை சபையில் பறையடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இதுபோல சில கீழ்குணம் கொண்டவர்களாலேதான் இப்படிப்பட்ட விழாக்களை கடந்த சில மாதங்களாக கமலினி குடும்பத்தினர் தவிர்த்து வந்தனர். இப்போதும் அந்த பெண்ணின் நோக்கத்தை உணர்ந்து கொண்டு கமலினி தடுமாறி நிற்க அவள் சொன்னதை கேட்டதுமே அனைத்து பெண்களின் கவனமும் கமலினி அணிந்திருந்த நகைகளின் பக்கம் திரும்பியது. வாவ், என்ன அழகு என ஆச்சரியம் காட்டினர் பெண்கள். அதில் முதன்மையானவள் மணப்பெண் சுப்ரியா. டிசைனர் ஜுவல்லரிஸ் தான், ஆனால் ஒரிஜினல் மரகத ஆரம் போல் என்ன அழகு. கமலினியின் கழுத்தாரத்தை வருடிய சுப்ரியா அணிந்திருந்த டெம்பிள் டிசைன் மணமகள் நகைகளின் அளவு ஏறக்குறைய 50 பவுன்களை தாண்டும். அவளது ஆச்சரியம் கமலினியின் 1000 ரூபாய் நகை செட்டில் இருந்தது. எப்படி இப்படி உடைக்கேற்ற நகைகளையும் செலக்ட் செய்கிறாய் கமலினி? இன்னொரு பெண் வியக்க, தனது நாகரிக பட்டுச் சேலைக்கு மேட்சாகவே இந்த நவீன நகையை கமலினி அணிந்திருப்பது போல ஒரு சூழல் அங்கு உருவாக கலகம் ஏற்படுத்த முயன்ற பெண் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு மேடையை விட்டு இறங்கி போனாள். அதன் பின் தடையற்ற இளமை குறும்புகளுடன் கோலாகலமாக இருந்தது ரிசப்ஷன் மேடை. அங்கிருந்தே தன் அம்மாவை பார்த்த கமலினி புவனா அங்கே தன் வயதொத்த தோழிகள் சிலருடன் பேசி சிரித்தபடி இருப்பதை மனநிறைவுடன் பார்த்தவள் தானும் தன் குடும்பத்துடன் குதூகலத்துடன் இணைந்து கொண்டாள்.
ஹாய் ஆண்டி. ரகசிய குழந்தை குரலுடன் தனது சேலை தலைப்பு இழுக்கப்பட திரும்பி பார்த்த கமலினி விழி விரித்தாள். அங்கே சௌபர்ணிகா நின்று கொண்டிருந்தாள். ஹேய் பாப்பா, நீயா? மேரேஜிற்கு வந்தாயா? யாருடன் வந்தாய்? நான் பாப்பா இல்லை, சௌபர்ணிகா. அம்மா கூட ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அதோ. அவள் காட்டிய இடத்தில் பாரிஜாதம் நின்றிருந்தாள். சிலருடன் பேசிக்கொண்டிருந்தாள். ஆண்டி, நீங்கள் அழகா இருக்கீங்க. நீ கூட ரொம்ப அழகா இருக்கிறாய் பேபி. கமலினி குழந்தையின் கன்னம் தொட்டு தன் இதழில் தீற்றிக் கொண்டாள். சௌபர்ணிகாவும் அதையே அவளுக்கு பதிலுக்கு செய்தாள். இருவரும் சிரித்தனர். வாங்க, மம்மி கிட்ட போகலாம். கமலினி தயங்கினாள். பாரிஜாதம் அவளை சந்திக்க விரும்புவாளோ மாட்டாளோ? தயங்கி நின்றவளை விடாமல் கையோடு இழுத்து கொண்டு போய் பாரிஜாதத்தின் பக்கத்தில் நிறுத்தினாள் சௌபர்ணிகா. மம்மி, நேற்று கோவிலில் பார்த்தோமே அந்த ஆண்டி. இவளை பார்த்ததும் பாரிஜாதத்தின் முகம் மாறியது. இந்த சந்திப்பை அவள் விரும்பவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. எந்த கோவிலில் பார்த்தீர்கள் சௌமிக்குட்டி? கேட்டது பாரிஜாதத்தின் அருகே நின்று கொண்டிருந்த ஒரு வயதான பெண்மணி. மலைக்கோவிலில் பாட்டி. நானும் அம்மாவும் பேசிய குழந்தையை இடைமறித்தாள் பாரிஜாதம். நேற்று நானும் சௌமியும் மலைக்கோட்டைக்கு போயிருந்தோமே, அப்போது இவர்களை அங்கே பார்த்தோம் அத்தை. இவர்கள் பெயர் ஆரம்பித்துவிட்டு பெயர் தெரியாமல் பாரிஜாதம் தடுமாற, என் பெயர் கமலினி அம்மா என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் கமலினி. இவர்கள் என் மாமியார் கமலினி. அறிமுகத்தை தொடர்ந்த பாரிஜாதத்தின் ஏதோ சொல்ல முயன்ற விழிகளை கமலினியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன சொல்ல வருகிறார்கள்? அவள் குழப்பத்தோடு நின்றாள். என் பெயர் ராஜசுலோச்சனாமா. உன் பெயர் ரொம்ப அழகாக இருக்கிறது. மென்குரலுடன் அவள் கைகளை பற்றி கொண்ட பாரிஜாதத்தின் மாமியாரை ஏனோ கமலினிக்கு மிகவும் பிடித்து போனது. விஸ்வாவை எங்கேம்மா? ராஜசுலோச்சனா கேட்க, அதோ அங்கே இருக்கிறார் அத்தை என காட்டிய பாரிஜாதத்தின் விழிகள் இன்னமும் கமலினியின் கண்களோடு கலக்க முயன்று கொண்டிருந்தன. விஸ்வா என்ற ராஜசுலோச்சனாவின் அழைப்பிற்கு திரும்பி பார்த்து வந்தவனின் பார்வை அம்மாவின் அருகே நின்றிருந்த கமலினியின் மேல் அழுத்தமாக படிந்தது. இவர்கள் அருகே நெருங்கி வர வரவே அவன் புருவங்கள் ஆச்சரியம் காட்டி உயர்ந்தன. இவன் ஏன் இப்படி பார்க்கிறான்? கமலினி கூச்சத்துடன் தன் பார்வையை நகர்த்தி கொள்ள, இது என் மகன் விஸ்வேஸ்வரன்மா. அருகே வந்து விட்டவனை ராஜசுலோச்சனா அறிமுகம் செய்தார். இது அம்மாவின் அடுத்த அறிமுகத்திற்கு முன்பே இவங்களை தெரியுமே என்று நாம் கடைக்கு வந்திருந்தார்களே, கமலினி தானே இவங்க பெயர் என்றபடி குலுக்குவதற்காக நீண்ட அவன் கையை தவிர்த்து கை குவித்தாள் கமலினி. ஆமாம், நான் தான். இன்று உங்கள் கடைக்கு ரிசப்ஷன் கேள் வேலைக்காக இன்டர்வியூவுக்கு வந்தேன். இதனை அந்த உயர்குடியினர் சூழ்ந்திருந்த பணக்கார சூழலில் சொல்லிக்கொள்ள கமலினி தயங்கவில்லை. இதனால் இவர்கள் அவளை ஒதுக்கினாலும் அவளுக்கு கவலை இல்லை. ஓ, இப்போது நான் உன்னை எப்படி பார்க்க கமலினி? நேற்று கோவிலில் பார்த்த என் பேத்தியின் ஃப்ரெண்டாகவா, இல்லை இன்று எங்கள் கடை வேலைக்கு வந்த பெண்ணாகவா? ராஜசுலோச்சனாவின் கூர்மையான கேள்விக்கான பதில் கமலினிக்கு தெரியவில்லை. அவள் பதிலறியாது நிமிர்ந்து பார்க்க பாரிஜாதத்தின் முகம் மிகுந்த பயத்தில் வெளுத்து கிடந்தது. விஸ்வேஸ்வரனின் பார்வை இரு பெண்களையும் ஆராய்ந்து கொண்டிருந்தது. 5வது அத்தியாயம் நிறைவுற்றது. தங்கத்தாமரை மலரே அத்தியாயம் 6. கமலிமா, இந்த ஃபேன்சி சேலையை மிஷினில் போட முடியாது, சோப்பு தண்ணியில் ஊற வச்சேன், லேசாக அலசி போட்டுறையா? கனகம் குரலிலேயே பாசம் பொழிந்தாள். கமலினி அன்று வெளியே போகும் எண்ணமின்றி வீட்டில் இருப்பது கனகத்திற்கு மிகுந்த ஆனந்தமாக இருந்தது. இதுபோல் மச்சினர் மனைவியோடு மகளையும் வீட்டோடு நிறுத்தி வைத்து வீட்டு வேலைகள் செய்ய வைக்க வேண்டும் என்பது அவளது நெடுநாள் கனவு. அது தன் கைகூடி வருகிறது என்ற சந்தோஷம் அவளை இப்படி பாசம் ஒழுக பேச வைத்தது. அடுத்த நாள் காலை கொஞ்சம் தாமதமாகவே கண் விழித்திருந்தாள் கமலினி. ஏனோ அவளுக்குள் ஒரு மதக்க நிலை. வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது பஸ்ஸை பிடிக்க 8 மணிக்கெல்லாம் வெளியே போய்விடுவாள். வேலை போன பின்பு வேலை தேட 9 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி விடுவாள். இன்றோ வீட்டை விட்டு வெளியேறும் எண்ணமின்றி 7 மணி வரை தூங்கி எழுந்து இப்போதுதான் காப்பி குடித்துவிட்டு குளிக்கப் போகலாமா என யோசித்து கொண்டிருந்தாள். அதற்குள் கனகம் அவள் தலையில் வேலையை சுமத்த வந்துவிட்டாள். அவளுக்கு புடவை துவைக்கும் பக்குவமெல்லாம் தெரியாது கனகம், நானே அலசி போடுகிறேன் என்று போனாவின் கையை பிடித்து தடுத்தாள் கமலினி. அம்மா, நீங்கள் இருங்க, நானே சாப்பிட்டு விட்டு பார்க்கிறேன். கனகத்திற்கு கமலினியின் வெறுப்பான பார்வையில் கவலை இல்லை.
அவளது லட்சியம் இன்று கமலினியை புடவை துவைக்க வைக்க வேண்டும். அது நிறைவேறிவிட்டது. திருப்தியுடன் போய் டிவி முன் உட்கார்ந்து கொண்டாள். வேதனையாக பார்த்த தாயை கமலினி சமாதானப்படுத்தினாள். நீங்கள் செய்யும்போது இந்த வேலைகளை நான் செய்யக்கூடாதாமா? இதெல்லாம் எத்தனை நாட்களுக்கு? இந்த வீட்டை மீட்கும் வரைதானே. அதன் பிறகு நம் வீடு நம் இஷ்டம். நடக்கவே போவதில்லை என்று அவள் நம்பிய விஷயத்திற்கான நம்பிக்கையை தாய்க்கு கொடுத்து சமாதானப்படுத்தினாள். அப்போது அவளது ஃபோன் ஒலித்தது. பேசியது சொர்ணகமலம் ஜுவல்லரியிலிருந்து சதாசிவம். கமலினி, உங்களை செலக்ட் செய்தாயிற்று, வந்து இன்றே வேலையில் சேர்ந்து கொள்ளுங்கள். கமலினிக்கு அதிர்ச்சி. என்ன சார் சொல்கிறீங்க? என்னை வேலைக்கு செலக்ட் செய்துட்டார்களா? ஆமாம்மா, இன்றே நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும், உடனே கிளம்பி வாருங்கள். சதாசிவம் ஃபோனை கட் செய்து விட்டார். கமலினியினால் எரிச்சல் மண்டியது. இது எப்படி நடந்தது? இந்த வேலை எனக்கு வேண்டாம். இந்த முடிவை அவளை எடுத்துக்கொண்டிருந்த போது, கமலி, யாருமா ஃபோனில்? வேலை கிடச்சிருச்சின்னு சொல்கிறாங்களா? புவனா ஆர்வமுடன் அவள் அருகே வந்தாள். வேலை கிடச்சி நீ இங்கிருந்து வெளியே போவதா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. அம்மாவின் சந்தோஷத்தை உடனடியாக கெடுக்க கமலினிக்கு மனம் வரவில்லை. அவள் புன்னகைத்து சமாளித்தாள். சரியா தெரியலம்மா, நேராக போனாதான் முழு விவரங்கள் தெரியும். நான் போய் கேட்டுட்டு வர்றேன். அம்மாவை சமாளித்து விட்டு மாற்றுடையுடன் குளியலறைக்குள் நுழைந்தாள். சுவர்ணகமலத்தை அடையும் வரை அவள் மனதில் கோபம், குழப்பம், ஏமாற்றம் என பல உணர்வுகள். நான் அவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் பாரிஜாதம் என்னையே எப்படி இந்த வேலைக்கு செலக்ட் செய்வார்கள்? என்னை என்னவென்று நினைத்தார்கள்? அவள் மன ஓட்டங்களில் மாறி மாறி பாரிஜாதம், ராஜசுலோச்சனா, விஸ்வேஸ்வரன் சுழன்று கொண்டிருந்தனர். விஸ்வேஸ்வரனுக்கு முதல் நாளிலிருந்தே அவளை சுத்தமாக பிடிக்கவில்லை. இவள் வேலைக்கு வேண்டாமென முகத்திற்கு நேராகவே சொல்லியவன். அதனால் இந்த வேலைக்கான உத்தரவை அவன் போட்டியிருக்க மாட்டான். அவர்கள் கடை வேலைக்காக வந்த பெண் எனவுமே ராஜசுலோச்சனா அம்மாவின் தோரணையே மாறிவிட்டது. அதனால் இந்த வேலையில் அவரது பங்கும் நிச்சயம் இருக்காது. எஞ்சியவள் பாரிஜாதம் மட்டுமே. அவளுக்குத்தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்தேயாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் நான் நேற்று அந்த அளவு விளக்கம் கொடுத்த பின்னும் இன்று வேலை உத்தரவை போட்டிருக்கிறார் என்றால் கமலினி பல்லை கடித்தாள். அந்த பாரிஜாதத்தை நேரிலேயே போய் பார்த்து கொள்கிறேன். அன்று பஸ் மிகவும் மெதுவாக செல்வது போல் அவளுக்கு தோன்றியது. ஒரு வழியாக சொர்ணகமலத்தை அடைந்ததும் கண்ணாடி கதவை தள்ளி உள்ளே நுழைந்தவளை எதிர்கொண்டவர் சதாசிவம். வாமா, நான் சொன்ன மாதிரியே உனக்கு வேலை வாங்கி தந்துட்டேன். நீ இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். பெருமிதம் அடைந்த அவர் குரலில் வெறுத்து போய் பார்த்தாள். என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. இதில் இவர் வேற. அவரது உலகத்தை தோளில் தாங்கி நிற்கும் ஹெர்குலிஸ் பாவனையை புறந்தள்ளி, நான் மேடத்தை பார்க்கணும் சார், உடனடியாக என்றாள். மேடம் இன்னமும் வரலையேம்மா. அவங்க வர்றதுக்குள்ளே நீ யூனிஃபார்ம் மாற்றிக்கொண்டு. இல்லை சார், மேடத்தில் பேசிவிட்டு தான் நான் இங்கே ஜாயின் பண்ணுவதை பற்றி முடிவு செய்ய வேண்டும். படபடத்தவளை லூசா என்ற பார்வை பார்த்தபடி கடந்தார் சதாசிவம். கமலினி காத்திருக்கத் தொடங்கினாள். அவள் மனதிற்குள் முன்தின நிகழ்வுகள். ராஜசுலோச்சனாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கமலினி திணறி நின்றபோது, கோவிலையும் கடையையும் மறந்துவிட்டு நம்மை போல் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு நட்பு என்று நினைத்து கொள்ளலாமே அம்மா. விஸ்வேஸ்வரன் மென்குரலில் பேசினான். இதுபோல் குரலிலெல்லாம் பேசுவாயா நீ? கமலினி அவனை நிமிர்ந்து பார்க்க, அவனும் அந்நேரம் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இவள் பார்த்ததும் புருவம் உயர்த்தி என்னவென விசாரித்தான். அதில் கமலினிக்கு குப்பன வியர்த்தது. அப்படி இல்லை அம்மா, நான் உங்கள் வீட்டில் முதலில் சந்தித்தது சௌபர்ணிகாவைத்தான். அதனால் கோவிலில் பார்த்த உங்கள் பேத்தியின் ஃப்ரெண்டாகவே என்னை பாருங்கள். சொன்ன அடுத்தடி கமலினியின் கை அழுத்தமாக பற்றப்பட்டது. பாரிஜாதம் இயல்பு போல் காட்டிக்கொண்டு அவள் கையை பற்றியிருந்தாள். அந்த கையில் இருந்த நடுக்கம் அவள் பயந்திருக்கிறாள் என சொன்னது. அட, என் பேத்திக்கு இவ்வளவு அழகான ஃப்ரெண்டா? ராஜசுலோச்சனா சிரிப்போடு கமலினியின் கணத்தை வருட சௌபர்ணிகா குதித்தாள். ஹை பாட்டி, ஆமாம் ஆமாம், ஆன்டி ரொம்ப அழகு. நான் கூட அதையே தான் சொன்னேன். இந்த சேலையும் நகைகளும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது கமலினி, அழகாக இருக்கிறீர்கள். பாரிஜாதம் புன்னகைத்து பேசினாலும் அவள் கையின் அழுத்தம் கமலினியின் கை மேல் அப்படியே தான் இருந்தது. ஐயோ மேடம், நீங்களுமா? இலகுவாக சொன்னபடி தானும் பாரிஜாதத்தின் கையை அழுத்தி பிடித்தாள் கமலினி. இந்த ஜுவல்ஸ் எங்கே வாங்கினீர்கள் கமலினி? விஸ்வேஸ்வரனின் கேள்வி அவள் நெஞ்சை வலியாய் துளைத்தது. பெரிய நகைக்கடை முதலாளி, நகையை தயாரிப்பவனும் கூட. அவனுக்கு தெரியாதா இவை போலி நகைகள் என்று? விஸ்வேஸ்வரனின் இந்த கேள்வி தன்னை கிண்டல் செய்யவே என வெகு நிச்சயமாக நினைத்தாள் கமலினி. எனவே தன் இதழ்களை இறுக்கிக் கொண்டு அவன் பக்கமே திரும்பாது அவன் கேள்வியை போல் நின்றாள்.
நெக்லஸ் டிசைன் கவனித்தீர்களா அம்மா? பச்சையும் வெள்ளையும் கலந்த கற்கள் ஓவலாக வரிசையாக அமைந்திருப்பது வித்தியாசமாக இருக்கிறது. கம்மல் பெரிய ஓவல் டிசைன். இதே டிசைனை நாம் மரகதமும் வைரமும் கலந்து பதித்து செய்தோமானால் நிச்சயம் எக்ஸ்க்ளூசிவ் ஆகும். கமலினி, நீங்கள் இந்த நகையை நாளை நம் கடைக்கு எடுத்து வருகிறீர்களா? ஆக இவன் இவ்வளவு நேரமாக போலி நகையை ஒரிஜினல் ஆக்கும் முறையை, அதாவது அவனது தொழில் வகையைத்தான் ஆராய்ந்து கொண்டிருந்தானா? கமலினி எண்ணமிட்ட போதே பாரிஜாதமும் அதனையே சலிப்பாக பிரதிபலித்தாள். என்ன விஸ்வா இது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போதும் தொழில் பேச்சு. இந்த பேச்சை விடுங்களேன். விஸ்வேஸ்வரன் அலட்சியமாக தோள்களை குலுக்கி கொண்டான். சரிதான், அப்போது வாங்க, வந்த வேலையை கவனிப்போம். இரு கைகளையும் சிறிது விரித்து உடன் வருமாறு அவன் அழைத்த அவன் குடும்ப வளையத்தினுள் கமலினியும் இருந்தாள். எங்கே கூப்பிடுகிறீர்கள்? புருவம் சுருக்கி அவனை பார்த்தாள். இங்கே எதற்காகமா வந்தோம்? இதற்குத்தானே. வாங்க, அந்த வேலையை பார்ப்போம்னு சொன்னேன். சாப்பிடுவது போல் அவன் செய்கை காட்ட எல்லோருக்குமே சிரிப்பு வந்தது. ஏண்டா, சாப்பிடவா இங்கே வந்தோம்? ராஜசுலட்சணா மகனை செல்லமாக மிரட்டியபடி நடக்க, நீங்கள் எப்படியோ, நான் அதற்குத்தாமா வந்தேன். சமையல்காரரை கூட விசாரித்து வைத்திருக்கிறேன். இந்த பெஸ்ட் குக் அவர். தாயிடம் கிண்டல் பேசியபடி விஸ்வேஸ்வரன் சௌபர்ணிகாவை கையில் தூக்கி கொண்டு முன்னடக்க பாரிஜாதம் சற்று பின்தங்கினாள். உடனே கமலினியின் கையை இறுக பிடித்தாள். கமலினி, மலைக்கோட்டை கோவில் விஷயம் எதுவும் அத்தைக்கோ விஸ்வாவிற்கோ தெரிய வேண்டாம். மீண்டும் ஒரு முறை அதை பற்றி பேசாதே என்றாள் அவசரமாக. கமலினி புரியாமல் அவளை பார்த்தாள். அந்த பார்வையை பாரிஜாதம் என்ன நினைத்தாளோ? நான் அந்த வேலையை நாளையே உனக்கே நிச்சயம் தந்துவிடுகிறேன் என்றாள். கமலினிக்கு சுரீர் என்றது. இந்த வேலை அவளுக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது? அவள் அந்த நொடி தன்னைத்தானே கேவலமாக உணர்ந்தாள். இப்படி ஒரு பய எண்ணத்தோடு கொடுக்கப்படும் வேலை எனக்கு நிச்சயம் வேண்டாம் மேடம். இனி நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாததால் நீங்களும் எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாகவே இருக்கலாம். உச்சி மண்டையில் நச்சன கொட்டுவது போல் வார்த்தைகளை விட்டவள் சட்டனா அவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி வந்துவிட்டாள். பிறகு விழா முடிந்து வெளியேறும் நேரம் வரை அவர்கள் யார் பார்வையிலும் படாமல் மறைவாகவே இருந்து கொண்டாள். நேற்று அந்த அளவு தெளிவாக சொல்லிவிட்டு வந்த பிறகும் இன்று அவளுக்கு வேலை உத்தரவு வந்திருக்கிறதென்றால், அதோ பாரிஜாதம். கார் வந்து நின்று அவள் இறங்கும் போதே வேகமாக போய் அவள் முன் நின்றாள் கமலினி. அவள் பக்கமே திரும்பாமல் எம்டிக்கு உரிய அதிகார பார்வையுடன் அவளை கடந்து மாடி ஏறினாள் பாரிஜாதம். 6வது அத்தியாயம் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.